இந்துமணி சார்பில் நடத்த போராட்டத்துக்கு அவ்வளோ தடைகள் இருந்துச்சு. அதே மாதிரி இப்படி எப்படி கூடுனீங்க? ஆனால் நிறைய இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் மினிமம் 10 பேர். ஒரு ஸ்டேஷன் இங்கே மதுரை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் சவுத் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, திருச்சிக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையுமே மினிமம் 10 பேர் ஸ்டேஷனில் உட்கார வச்சாங்க. அதுபோக மண்டபம் மறுநாள் காலையில் மண்டபம் பிடிச்சி உட்கார வச்சாங்க. எங்களுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் கரெக்டாக 4 மணிக்கு கிடச்சிச்சு. 4 மணிக்கு 5 to 6 நடத்திக்கங்கன்னு சொல்லி ஆர்டர் சொன்னாங்க. 1 மணி நேரத்தில் இவங்க அரெஸ்ட் பண்ணனால எனக்கு கூட்டம் கூட்டினாங்க. அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அவங்களை கூட்டம் கூட்டிருக்குமான்னு சந்தேகம் தான். அதனால் அரெஸ்ட் பண்ணதுக்கு போலீஸ்க்கு ரொம்ப நன்றி. அதை இந்த தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ மக்கள் எழுச்சி வரமாட்டாங்க. நீங்களே ரொம்ப ரைட்டு நாங்கள் உங்களை அடக்கிறோம்னு நினச்சனால அவங்க லாதியாக இப்படி ஆர்டர் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை இந்த மாவட்டம் வர 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்படின்னா மதுரையிலேருந்து மட்டும் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன். மதுரையிலேருந்து தான் லோக்கலுக்கு தானே. திருப்பங்குன்றம் யாருக்கு? திருப்பங்குன்றம் மலை மாதிரி தான் சொந்தமாக இருக்குது. அதனால் மக்கள் தான் அதிகமாக வந்திருக்காங்க. தேனிக்காரங்களாம் ரொம்ப வர லேட் ஆகிடுச்சு. அவங்களாம் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சேரல. ஒரு சில அட்வான்ஸ் இருக்காங்க. இப்போ இவ்வளோ அடக்குமுறை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இல்லை, ப்ரிவென்ட்லி அரெஸ்ட்டுங்கிறது வெள்ளைக்காரங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் இவ்வளோ மோசமாக காலையில் பண்ணுவாங்க. அதுவும் கூட ஏதாவது எமர்ஜென்சி இருக்குதுன்னு சொன்னால், இல்லைங்க நான் அங்கே பழதுக்கறல, நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் கூட அப்படி விடுறதுக்கான ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஆனால் இந்த திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் எந்த நிர்வாகிகள் யாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணணுன்ற நோக்கிலே தான் போச்சு. யாரையும் இன்னும் சொல்ல போனால் 8 மணி வரைக்கும் விடமாட்டோம், இன்னும் அதுக்கடுத்து மேலேருந்து வர்ற வரைக்கும் விடமாட்டோம். அதாவது மொத்தத்துக்கு இங்கே உள்ள தன்னெழுச்சியாக வரக்கூடியவங்கள பயமுறுத்தக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் காவல்துறை இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த ஜனநாயக நாட்டில் ஆபத்து பாந்தவனாக கடைசியாக இருக்கிறது நீதிமன்றம் தான் என்பதை இந்த முறையும் நிரூபித்ததை நான் ஒரு வழக்கறிஞராக பெருமைப்படுகிறேன். ஒவ்வொரு முறையும் இந்து அமைப்புகளோ எதிர்கட்சிகளோ போராட்டம் அறிவிக்கிறாங்க, அரசு தடை விதிக்குது, நீதிமன்றம் அதுக்கு அனுமதி தராங்களே. ஆமாங்க, இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆளுங்கட்சி செயல்படுற, காவல்துறையை பயன்படுத்தி செயல்படுற பட்சத்தில் நாங்கள் போய் எங்களோட மக்களோ எங்களை மாதிரி அமைப்புகளோ எங்களோட நியாயத்தை முறையிடுறதுக்கு இருக்க கடைசி தீர்வான ஒரு விஷயம் நம்ம நீதிமன்றம் தான். இந்த கட்டத்தை இந்த பிரச்சனையை பொறுத்தளவு அதுலேயும் போய் எங்களுக்கு எந்த ஒரு நியாயம் கிடைக்காம தடுக்கணுன்ற நோக்கத்தில் எங்களை மாதிரி வழக்கறிஞர்களை அந்த கேஸில் அப்பீராகக்கூடிய வழக்கறிஞர்களையும் தடுத்து வீட்டு முறை காவலில் கைது செஞ்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் அந்த இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சிரமத்துக்கு குறைவான வக்கீல்கள் தான் அந்த வழக்குலையும் நாங்கள் ஆஜரானோம். இருந்தாலும் ஒரு சில சீனியர்கள் அவுட் ஆஃப் செஷன் இருந்தாலும் அவங்கள தடுக்க முடியாதனால அவங்க அந்த வழக்குகளும் கான்டாக்ட் பண்ணி ஒரு நியாயமான தீர்ப்பில் நீதிமன்றம் கொடுத்த ஒரு நியாயமான தீர்ப்பில் இன்றைக்கி ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு அதன் பேரில் இந்த அறப்போராட்டத்தை நியாயமான முறையிலையும் பொதுமக்களுக்கு நடக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட அதிகார துஷ்பிரயோகத்தை தெரியப்படுத்தும் விதமாக இந்த நம்மளுடைய பரிவார அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்கோம், அமைதியான முறையில். தொடர்ந்து நீதிமன்ற தலையீட்டுனாலதே நடக்குது. இதுக்கு தீர்வு தான் என்ன? தீர்வுனா மக்கள் தான் அதுக்கான வழிகளை சொல்லணும். இனிமேலும் இந்த தவறான ஆளுங்கட்சிகளை உருவாக்காமல் நியாயமான முறையில் வாக்கு செலுத்தி வருகின்ற தேர்தலில் பிஜேபி மாதிரி எங்களை ஆதரித்து ஆளுங்கட்சியாக கொண்டு வந்தாங்கன்னா மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை அமைச்சு கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதோட தீர்வு மக்கள் கையில் தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் நீதிமன்றத்தை நம்பி கடைசி வரைக்கும் போராடி கஷ்டப்படுற சூழ்நிலையை தான் அமையும்ன்றதை தெரியப்படுத்திக்கிறேன்.